யார் இந்த சுசிர் பாலாஜி? ChatGPT நிறுவனத்தின் ஆய்வாளரின் மர்ம மரணம். ChatGPT சாட்பாட்டை உருவாக்கிய OpenAI நிறுவனத்தின் ஆய்வாளராக இருந்த சுசிர் பாலாஜி மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவர் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்தார் என்றும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்திய வம்சாவளியை சேர்ந்த 26 வயதான ஆராய்ச்சியாளரும் முன்னாள் OpenAI ஊழியருமான சுசிர் பாலாஜி நவம்பர் 26ஆம் தேதி தனது சான் பிரான்சிஸ்கோ குடியிருப்பில் உயிரிழந்தார். சான் பிரான்சிஸ்கோ தலைமை மருத்துவர் அவரது உடல் எடையை சரிபார்த்த பின்பு அவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்திருக்கிறார் என்றும் உறுதி செய்தார். அது மட்டுமின்றி லோயர் ஹைட் மாவட்டத்தில் உள்ள அவரது இல்லத்தில் காவல்துறை மற்றும் மருத்துவர்கள் சோதனையிட்டனர். இந்த செய்தி சமூக ஊடகங்களில் பரவி பலவிதமான எதிர்வினைகளை தூண்டியது. எலான் மஸ்க் போன்ற குறிப்பிடத்தக்க பிரபலங்கள் இந்த சம்பவம் குறித்து கருத்தும் தெரிவித்துள்ளனர். சுசிர் பாலாஜி பெர்லிக்கில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு சிறந்த கம்ப்யூட்டர் வல்லுநர். கல்லூரி காலத்தில் அவர் OpenAI மற்றும் ஸ்கேல் AI உடன் பயிற்சி பெற்றார். இதன் மூலம் அதிநவீன தொழில்நுட்பத்தில் அனுபவம் கொண்டவராகவும் மாறினார். பட்டப்படிப்புக்கு பிறகு அவர் OpenAI நிறுவனத்தில் முழுநேர பணியில் சேர்ந்தார். அங்கு அவர் WebGPT மற்றும் GPT-4 பல முக்கிய இயந்திர கற்றல் திட்டங்களில் பணியாற்றினார். இவரது லிங்க்டின் சுயவிவரத்தின்படி ChatGPT சாட்பாட்டை உருவாக்கியதில் இவருடைய பங்கு முக்கியமானது. 4 ஆண்டுகளில் பாலாஜி OpenAI டெவலப்மெண்ட் குழுவில் முக்கிய அங்கம் வகித்தார். அந்நிறுவனத்தின் AI தொழில்நுட்பத்தின் முன்னேற்றத்திற்கு பங்களித்தார். இருப்பினும் அந்த தொழில்நுட்பத்தின் சமூக தாக்கங்கள் பற்றி நெறிமுறை சார்ந்த கேள்விகளையும் எழுப்பினார். இதனால் அவர் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறினார். OpenAI பணிக்கு முன்பு பாலாஜி குவேரா நிறுவனத்தில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவும் பணியாற்றினார். பாலாஜி அக்டோபர் மாதம் த நியூயார்க் டைம்ஸ்க்கு அளித்த பேட்டியில் OpenAI பதிப்புரிமை தொடர்பாக அணுகுமுறை குறித்து கவலை தெரிவித்தார். அவரது கருத்துக்கள் அதிக கவனம் பெற்றன. OpenAI நிறுவனம் அதன் மாடல்களை பயிற்றுவிப்பதாக பதிப்புரிமை பெற்ற தரவை பயன்படுத்துவது சரியானதா, சட்டப்பூர்வமானதா என்றும் கேள்வியும் எழுப்பியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.